அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார அன்பர்களே, உன் தலைவிதி மாறுகிறது. இது தெய்வம் கொடுத்த வாய்ப்பு. இனி கவலை என்பது வேண்டாம். இந்த மேஷ ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திடாத, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு மாற்றங்கள் என்பது இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. மேஷம் இவர்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தினம் தினம் தன்னுக்கு தானே பேசிக்கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை தனக்குள்ளேயே பேசி கவலைப்படும் நபர்கள் தான் அது இந்த மேஷ ராசிக்காரர்கள் தாங்க. மேஷம் இவர்களுடைய மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் யோசனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கவலைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பதுதான் யதார்த்தமா இருக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. இப்போ நீங்க இந்த ஒரு பதிவை பாக்குறீங்க அப்படின்னாலே இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதாங்க அர்த்தம். உங்களுடைய அதாவது இந்த மேஷராசனுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய திருவடியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருளாகவும் இருக்கலாம். அதனாலதான் இந்த மேசராசிக்காரர்கள் சரியா இந்த நேரத்துல இந்த ஒரு பதிவை உங்களால பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. ஆனா இதுல முக்கியமான விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் காணாத மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. முக்கியமா இப்போ என்ன நடக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓ இப்போ இது நடக்குது கரெக்டா சொல்றாங்க, அப்ப இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு இதன் மூலியமா விதைக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மேசராசனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய 3 விஷயங்களை மட்டுமே சிம்பிளா சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க, முழுவதுமாக கேளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதன் மூலியமா தெரிய வரப்போகுது. மேஷம், நீங்க அன்புக்காக ரொம்ப இயங்கக்கூடிய நபர்கள். ஆனா அன்புக்காக நீங்க இயங்கினாலும் மற்றவங்க மேல அன்பு காமிச்சுன்றதுக்காக நீங்க அவங்க மேல அன்பு காமிக்காம இருக்கவே மாட்டாங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கையும் சரி அன்பையும் சரி இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவங்க மேல வைப்பாங்க. முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்கள் மேல ரொம்ப பாசம் கொண்ட நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் தான். இவருடைய குணத்தை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா இவ்வளவு பொறுமையாகவும் எளிமையா இருக்கக்கூடிய நபரா இருக்காங்களே, பணத்தெல்லாம் ரொம்ப வீணா செலவு பண்ணாம ரொம்ப சிக்கனமா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பையனா அப்படின்ற மாதிரியே ஆச்சரியப்படக்கூடிய விதமா எல்லோருமே பார்ப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களை. என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் குடும்பத்துல அன்புக்காக பல விஷயங்களை பண்ணாலும் குடும்பத்தார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடிங்கிடணும், இவனை மதிக்கவே கூடாது, இவனை யாருமே மதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் இல்லாத போலாத விஷயங்களை சொல்லி இவங்களை தப்பானவங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ப்ரொடெக்ட் பண்றதும் இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை குடும்பத்தார்களே இவங்களுடைய வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் கூட ஏதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்தலான்னு வாழ்ந்த இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில திருமணத்தை ஆனதுக்கு அப்புறமா இவர் பக்கம் மனைவி பானால ஒரு சண்டை, கணவனால ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்தார்கள் தாயார் வீட்டார்கள் தந்தை வீட்டார்களால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில. இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. நான் பண்றது சரிதானா, நான் பண்றது தப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்றேன்னே தெரியாத அளவுக்கு குழம்பிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இல்லைன்னு சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்பவுமே கவனத்துடனும் ஆர்வத்துடனும் முக்கியமா எல்லா விஷயங்களும் செய்யும் போதும் ரொம்ப கவனத்தோடு செஞ்சு முடிப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு விஷயத்துல ஏன்டா கை வச்சோம், தொழில ஏன்டா கை வச்சோம் அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை விட்டு போயிடலாமே, இந்த வேலையிலே வேண்டாமே, இந்த வேலையே வேண்டாமே அப்படின்னு வெளியே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள ஏங்கி கவலைப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் தாங்க. இதுவும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது, உடல் சார்ந்த விஷயங்கள்னால ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த மேசராசிக்காரர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு போயிருங்க. முக்கியமா சொல்ல போனா இவ ஒரு நோய் இவங்களுக்கு வந்தாலும் இல்லை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வந்தாலும் சரிங்க, மொத்த குடும்பத்தையும் ஆட்டி அடைச்சிட்டு போயிருது. என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சாமி, என்னால முடியல, நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன வந்த நோயினால என் குடும்பமே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப வேதனைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க. என்னதான் இவருடைய குணம் ரொம்ப நல்லவங்களாகவும் மற்றவங்களை புரிஞ்சக்கூடிய எண்ணங்களையும் கொண்டிருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கையும் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. ஏதா வாழ்றோம் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இந்த மேஷராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது அமைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் காணாத நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி. மேஷம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க.
இப்போ வரைக்குமே இவர்கள் தினக்கூலி வேலைக்கு தாங்க போறாங்க. அதாவது பர்மனண்டான வேலை கிடையாது. வேலை கிடைச்சா அன்னைக்கு வேலைக்கு போறது, சம்பளம் வாங்குறது, வீட்டுக்கு வர்றதுன்ற நிலைமை தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு. முக்கியமா படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலன்றது இன்னொரு பக்கமும் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். அதாவது ஒரு பக்கம் படிக்கல சரியா, அதனால நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தினக்கூலி வேலைக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் படிச்சிருக்காங்க, நல்ல அறிவு இருக்கு, ஆனாலும் வேலை கிடைக்கல, ஏத்த வேலை கிடைக்காம கிடைக்கக்கூடிய வேலைக்கு தான் செல்லுகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மேஷராசிக்காரர்கள். இன்னும் சில தினங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்டர்வியூ வரப்போகுதுங்க. இந்த இன்டர்வியூல நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அந்த ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லக்கூடிய பதில் என்பது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமா இருந்து நீங்க எதிர்பார்த்த அந்த வேலையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடிய சம்பளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு என்பது அமையும் கிடைக்கவும் போகுதுங்க. இன்னும் சில தினங்களுக்குள்ள இது நடந்தே ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமாக நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள்னால, அதாவது பிரச்சனைகளால சரியா எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய கெரியர்ல எங்கேயோ செல்வீங்க. உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க எடுத்து வைக்கக்கூடிய அடியாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கானா இல்லைங்க, இப்போ நடக்க போகுது, சரியா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மேசராசனுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே இந்த திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய ஒரு ஏண்டா இந்த திருமணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள வேதனைப்பட்டுட்டு இருப்பீங்க. புரிதல் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்திருக்கும். மேசராசிக்காரர்கள் என்னதான் விட்டு கொடுத்து போனாலும், அமைதியா போனாலும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள் இவர்களை சும்மா விடுறதே கிடையாது. நோண்டிக்கு அப்படியே கிதுங்கி எடுத்துருவாங்க இவங்களோட அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிதல் என்பது உங்களுக்கு இருவருக்குமான இடையிலான உண்டாக ஆரம்பிக்கும். ரொம்ப காலமா தனித்து வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை என்பது சேர்ந்து வரக்கூடிய நிலைமையாக மாறும். முக்கியமா பிள்ளைங்களை விட்டு, பிள்ளைங்க கூட பேசாம, குடும்பத்தை விட்டு, மனைவி கூட பேசாம, கணவன் கூட பேசாம, பெற்றோர் கூட பேசாம பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை, சண்டை சச்சரவுகள்னால பிரிஞ்சு போன வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ரொம்ப காலமா பிரிஞ்சு கிடந்த குடும்பம் என்பது சேர்ந்து மறுபடியும் சந்தோஷம் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பது கொஞ்சம் கரியாக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணும்போது யோசிச்சு கவனமா செலவு பண்ணுவது நல்லது. வீட்டுக்கு முக்கியமா சொந்தக்காரங்கள் வருவதனால செலவு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். அதனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது இந்த காலத்துல இந்த மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயமான ஒரு விஷயமாக அமைய போகுது. திருமணம் அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியம் பெற முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் சரி, இன்னும் சில மாதங்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது நடக்கும். முக்கியமா அதற்கேற்ற காலங்களாக இப்போ அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆடி மாதம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய விதமா திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு சந்ததியை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாட்கள் திருமணத்துக்காக பல நாட்கள் போராடிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்படி போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்ற பொண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த காலகட்ட நிவரங்களை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில குழந்தை பக்கியம் இல்லாமல் ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனாலும் குழந்தை பாக்கியம் பெற முடியாம மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டு நின்றதும் அசிங்கப்பட்டு நின்றதும் மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு என்பது கிடைக்கும். அதாவது மற்றவங்க முன்பு நீங்க அவமானப்பட்டு நின்றுக்கலாம், அசிங்கப்பட்டு நின்றுக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட அனைத்திற்குமே உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா குழந்தை பாக்கியத்தை நீங்க பெறுவீங்க. மற்றவங்க எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமா இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனா முடிவுகள் எதுவுமே உங்களால எடுக்கவே முடியாம இருக்கும். குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்ய வேண்டிய நிலைமை என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சில காலங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முழு தீர்வு என்பது கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எடுக்கக்கூடிய முடிவுகள் சுயேட்சையா நீங்க எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை யாருமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையும் சக்தியும் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்குமே உங்க குடும்பத்தார்கள் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் உதவியாகவும் சரி, உங்களுக்காக இருக்கணும்னு இருந்ததும் கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுப்பாங்க. நீங்க கஷ்டப்படுறன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கையை உங்க மேல வைப்பாங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில, மேசராசிக்காரனுடைய வாழ்க்கையில
இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது பெறுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்களால சில குளறுபடிகள் ஏற்படலாம். அதனால இந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசிக்காரர்கள் ரிஷபராசியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதுங்க. அதான் சொல்ல வந்து மறந்து குளறுபடியா ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்றதா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் தெளிவான முடிவில் எடுத்து பண்ணுங்க. இந்த மேஷராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களும் சரி, முக்கியமாக இந்த மேஷராசிக்கு எப்போதுமே பிரச்சனையாகவும் சண்டையாகவும் அமையக்கூடிய ராசி அப்படின்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. இந்த கும்பராசிக்காரர்களால மேசத்துக்கும் கும்பத்துக்கும் அப்படின்னா செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி வீண் வினைய சண்டைகள் என்பது இவர்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க. அது சகோதர சகோதரியார்கள் இல்ல கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க மூலியமா தேவையில்லாத வீண் சண்டைகள் என்பது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி நீங்குவதற்கான நேரங்கள் வந்துருச்சு. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலங்களாக இப்போது இருக்குது இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மரியாதை மதிப்பும் கிடைக்காம ரொம்ப காலமா நீங்க இயங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைச்சு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் பெறுவீர்கள். அதுவும் மற்றவர்களை விட உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த மேஷராசிக்காரர்கள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களையும் மற்றவர்களையும் நீங்க எந்த விஷயங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை யோசிச்சு செய்யுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு நாட்டங்களாக இருக்க போகுது. மேஷராசிக்கார அன்பர்களை இது வரைக்கும் நடந்த விஷயங்களை சொல்லிட்டோம், நடக்க போறதையும் சொல்லிட்டோம். இது நடந்ததுக்கு அப்புறமா நிச்சயமா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லணும். ஏன்னா உங்களால நீங்க சொல்லும் போது மற்றவர்களும் இதை புரிஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம சொல்றது உண்மைன்றத. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய அனுகிரகம் முழுவதுமாக கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும். மேஷராசி அன்பர்களுக்கு நம்பிக்கையோடு காத்துருங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.